ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்துக்கான பாடத்தின் தலைப்பு யூ ஃபர்ஸ்ட், நீ முதலே செல். பாடத்துடைய மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவரோட மரணத்துக்கு அப்புறம் சீடர்களை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. அவங்க சில விஷயங்கள்ல குறைவுபட்டாங்க. அதெல்லாம் சரி செஞ்சு அவங்க அடுத்த ஊழியத்தை நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில பாடங்களை அவர்களுக்கு கற்பித்தார். அந்த பாடங்கள் சீடர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஏன்னா நம்மளும் இந்த உலகத்துல அவருடைய சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்றோம் அப்படிங்கிறப்ப அதை நம்மளும் கத்துக்க வேண்டிய நிலைமையில இருக்கும். அதை தான் இந்த வார பாடத்துல ஒரு 3 இன்சிடென்ட் பார்க்க போறோம். அந்த இன்சிடென்ட்லேருந்து நமக்கு கடவுள் என்ன பாடத்தை வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்ததற்காக ரொம்ப நன்றி ஆண்டவரே. இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் எடுக்கிற இந்த ஜெபத்துக்கு எங்கள் பாவங்கள் தடையாக இல்லாத வண்ணம் அதை உங்களுடைய கல்வாரி ரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. இந்த பாடத்தை படிக்கும்போது நாங்கள் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடாத வண்ணம் அதை படித்து நாங்கள் அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் புனிய நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இப்போ நம்ம முதலாவது இன்சிடெண்ட்டை மத்தேயு 17:24-27 வரைக்கும் பார்க்க முடியும். பேதுருவும் சீடர்களும் கப்பர்நகூமுக்கு போகிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2 டாக்ஸ் கலெக்டர்ஸ் பேதுரு கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய மாஸ்டர் டாக்ஸ் கட்டுவாரா அப்படின்னு கேட்குறப்ப பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. பேதுருவும் அப்புறம் அந்த மற்ற சீடர்களும் வீட்டுக்கு வந்தோடனே இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து, முன்னமே நீ என்ன நினைக்கிற சீமோன், யாருக்கிட்ட வரி பணம் வாங்குவாங்க, பிள்ளைங்க கிட்ட வாங்குவாங்களா இல்லை அந்நியர்கள் கிட்ட வாங்குவாங்களா அப்படின்னு பேதுரு கிட்ட கேட்குறாரு. அப்போ பேதுரு என்ன பதில் சொல்கிறாருன்னா, பிள்ளைகள் கிட்ட வாங்க மாட்டாங்க, அந்நியர்கள் கிட்ட தான் வாங்குவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இயேசு அதுக்கு பதில் சொல்கிறாரு, ஆமாம், அப்போ பிள்ளைகள் டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடவுள் இங்கே தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்கிறாரு. அதை படிப்போம். 27வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டிலை போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். இந்த வசனத்துல ஆண்டவர் பதில் கொடுத்த போற பிள்ளைகள் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரி கட்டணும்னு அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அவர் ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய டிவைன் பவரை ஹியூமனிட்டியால் கவர் பண்ணி, ஆனால் அந்த இடத்துல அவருடைய பவரையும் க்ளோரிஃபை பண்ணார். எப்படின்னா, ஒரு மிராக்கிள் மூலியமாக தூண்டில போட்டு அந்த மீனோட வாயிலேருந்து இருக்க அந்த வெள்ளிக்காசை எடுத்து போய் பேதுருக்கும் அவருக்கும் சேர்த்து வரி கட்ட சொன்னார். இதுலேருந்து நம்ம என்ன பாடத்தை கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த ப்ரைடு நமக்கு இல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்து அவங்களுக்கு இடரலாக அதை படிக்க நம்ம வாழணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு இந்த இன்சிடென்ட்லேருந்து சொல்கிறாரு. நம்ம இப்போ அடுத்த இன்சிடென்ட்டுக்கு மத்தேயு 18:1-4 பார்க்க போகிறோம். அதில் கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாருங்கிறதையும் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீடர்களும் இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்துக்கு போகிறப்ப சீடர்கள், அந்த 12 சீடர்களுக்கு நடுவில் ஒரு சலசலப்பு இருக்குது. யார் பரலோகத்தில் ரொம்ப கிரேட்டஸ்டான பர்சன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போயிட்டுருக்கு. ஜீசஸ் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறப்ப அவங்க எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. அந்த இடத்துக்கு திரும்ப வந்த பிறகு எல்லா சீடர்களும் சேர்ந்து ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட போயிட்டு, யார் ஒரு பரலோகத்திலேயே இருக்கிறதுலேயே கிரேட்டஸ்டான பர்சன், யார் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். மத்தேயு 18:2-4 வாசிப்போம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். சீடர்களுக்கு இப்போ யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது. அதுக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு பிள்ளையை நடுவில் எடுத்துகிட்டு நிற்க வச்சு, இந்த பிள்ளையை போல் நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களால் பிரவேசிக்க முடியாது, பிள்ளையை போல் மாறினா மட்டும்தான் உங்களால் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். பிள்ளைகள் தான் என்ன அர்த்தம், குழந்தைய போல் நம்ம மாறணுமா?
இல்லை. பிள்ளைகளுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம எப்போ தரிக்கிறோமோ அப்போ தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். சரி, பிள்ளைகளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஒரு பிள்ளை என்ன இருக்கும்? ரொம்ப ஹம்பிளாக இருக்கும், செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க, செல்ஃபிஷாக இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்தி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க. அதே போல தான் நம்மளும் எப்போ ஹம்பிளாக, செல்ஃப்லெஸ்ஸாக, அதுக்கப்புறம் எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்துகிறோமோ அப்போ தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நம்மளால் பிரவேசிக்க முடியும். இதுக்கு கான்ட்ரரியாக எடுத்துக்கணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற போல பணக்காரன், ஏழை, பிரிவு பார்த்து படிக்கிறவன், படிக்காதவன் அப்படிங்கிற எந்த கேட்டகரியும் பரலோகத்தில் கிடையாது. எப்போ நம்ம ஹம்பிளாக, செல்ஃப்லெஸ்ஸாக, அன்போட பிள்ளைகளை போல மாறுறோமோ அப்போ தான் பரலோக ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். அதே போல் ஒரு நல்ல கேரக்டரிஸ்டிக்கோடு இருக்க முடியும். ஸோ இந்த இன்சிடெண்ட்டை நம்ம படித்ததுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டில் அண்ட் அன்லெஸ் நம்ம ஒரு சில்ட்ரன் போல் ஹம்பிளாகவும் அன்போடையும் அதுக்கப்புறம் செல்ஃப்லெஸ்ஸாக இல்லைன்னா பரலோக ராஜ்யத்தில் நம்மளால் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த இன்சிடெண்ட்டில் கடவுள் சீடர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த இன்சிடெண்ட்டுக்கு நம்ம மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20லேருந்து 24 வரைக்கும் பார்க்க போகிறோம். இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மத்தேயு 20:20வது வசனம். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, யாக்கோபு யோவானுடைய அம்மா வந்து இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து, நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ண ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உம்முடைய வலது பார்சத்திலும் ஒருவன் உம்முடைய இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். ஸோ அவங்க வந்து ஜீசஸ் கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் ராஜ்யமுக்கு வரும்போது உங்களுடைய லெஃப்டில் என்னோட ஒரு மகனும் உங்களுடைய ரைட்டில் என்னோட இன்னொரு மகனையும் உட்கார வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறாங்க. அந்த இடத்துல கடவுள் ஒரு பதில் சொல்கிறாரு. அதில் தான் இப்போ ஒரு பாடம் அடங்கியிருக்கு. என்னன்னு பார்ப்போம். 22, 23வது வசனம். இயேசு பிரதி உத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறுகிற ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறுகிற ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கு அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். இப்போ நம்ம அந்த படித்த வசனத்தில், நான் குடிக்கிற பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கேட்குறாரு. பாத்திரம் அப்படின்னு சொல்கிறப்ப இது வந்து வெறும் பாத்திரத்தை அவர் வந்து மீன் பண்ணல. அதில் வந்து மிஸ்டீரியஸாக அவர் என்னத்தை சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அனுபவிக்க போகிற அந்த பாடு மரணத்தை தான் வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணார். அப்போ சீடர்களும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, முடியும் அப்படிங்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் வந்து அவங்க சொன்ன அந்த ரிப்ளைக்கு ரிபியூக் பண்ணாமல், நீங்கள் குடிப்பீங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஏன்னா அவர் அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்து இறந்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போன பின்பு யோவானும் யாக்கோபும் ஒரு கொடூரமான மரணத்தையும் அதே போல் அவங்க ரொம்ப கஷ்டங்களையும் இவருடைய நாமத்துக்காக பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் தெரிஞ்சிருந்தார். ஆனால் இந்த வசனத்தில் அவர் சொன்ன போல் அப்படி அவங்க அனுபவிச்சு இருந்தாலும் அவருடைய வலது பார்சத்துலையும் இடது பார்சத்துலையும் உட்கார்ற அந்த பீப்புளை வந்து சூஸ் பண்ண போகிறது யாருன்னா பிதா தான். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மற்ற 10 சீடர்களுக்கு யாக்கோபு மேலேயும் யோவான் மேலேயும் கோபம் வருது. ஏன் இவங்க போய் அவங்க தான் கிரேட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கோபம் வரப்ப அவங்க அங்கே ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி போகுது. அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறாரு அவங்க கிட்ட அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வரைக்கும். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவான். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவான். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இதுலேருந்து கடவுள் நமக்கும் சீடர்களுக்கும் என்ன பாடத்தை வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த உலகத்துல ராஜ்யம் எப்படி பிரிக்கப்படுது? பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், பெரியவன், இப்படின்னு தான் பிரிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதல்லே பார்த்தோம் ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த முதல் இன்சிடெண்ட்ல பார்த்தோம். அதே தான் கடவுள் இங்கேயும் சொல்றாரு. எப்போ அவங்களையே அவங்க தாழ்த்தி ஏழைகளுக்கு பணிவிடை செஞ்சு சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவன் தான் வந்து ராஜ்யத்தில் கிரேட்டஸ்டாக பெரியவனாக இருப்பார் அப்படிங்கிறது வந்து கடவுள் இங்கே சொல்கிறாரு. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக அவர் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ அண்ட சராசரத்தையும் கிரியேட் பண்ணி தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நிறைய பேர் அவருக்கு பணிவிடை செய்யணும்னு அவர் வரல. ஆனால் அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சு சர்வீஸ் பண்ணி தான் அவர் வந்து இருந்தார். அவரோட உயிரையே நமக்காக கொடுத்தாரு. இதை வந்து அவர் எக்ஸாம்பிளாக அங்கே வந்து செட் பண்ணுறாரு. இதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணும்னா பெருமையோடையும் ஓவர் ஆம்பிஷியஸாகவும் நான் தான் பெரியவன் நீ தான் சிறியவள் அப்படிங்கிற தாட்ஸ் இல்லாமல் தாழ்மையோட நிறைய பேருக்கு உதவி செஞ்சு சர்வீஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் இந்த இதில் நமக்கு சொல்லித்தராரு. நம்ம இப்போ 3 இன்சிடெண்ட்டை பார்த்தோம். 3 விதமான லெசன்ஸை நமக்கு கடவுள் சொல்லி கொடுத்தாரு. இதில் 3 கேரக்டரிஸ்டிக்கையும் நம்ம பார்க்க முடியும். என்னென்ன கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமைப்படக்கூடாது, ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்கக்கூடாது. சரி, ஆம்பிஷியஸ்னால் அப்போ நான் கோல் வச்சுக்கிறது தப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னைக்கு நம்ம ஒரு கோல் கடவுளை விட அதிகமாக வைக்கிறோமோ அந்த இடத்துல அது பாவமாகும். அதை தான் நம்ம மனப்பாட வசனத்துலையும் நம்ம படித்தோம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமை இல்லாமல் ஓவர் ஆம்பிஷியஸாக கடவுளுக்கு விரோதமாக இல்லாமல் அதுக்கப்புறம் ஹம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த 3 இன்சிடெண்ட்லேருந்து நம்ம படிக்கிறோம். இந்த பெருமைத்தனமும் ஓவர் ஆம்பிஷியஸாக இருக்கிறது யாரோட கேரக்டரிஸ்டிக்குன்னு நமக்கு வேதத்தில் தெரியும். யாரோடது? பிசாசோடைய கேரக்டரிஸ்டிக் அது. ஆனால் ஹியூமிலிட்டி, ஹம்பிள்னஸ் இது யாரோட கேரக்டரிஸ்டிக்? கிறிஸ்துவோடைய கேரக்டரிஸ்டிக். அவ்வளோ பெரிய அண்ட சராசரத்தை அவர் கிரியேட் பண்ணாலுமே அவர் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்கை வந்து தரிச்சிருந்தார். அதே போல் அவரோட பிள்ளைகளாகிய நம்மளும் என்ன பண்ணணும்னா பெருமைத்தனமும் நமக்கு நிறைய தெரியும் அப்படிங்கிற அந்த ஓவர் ஆம்பிஷியஸான தாட்ஸும் இல்லாமல் ஹம்பிள்னஸோட நம்ம அவரோட பிள்ளைகளை மாதிரி நடந்துக்கணும். இப்போ நம்ம 3 இன்சிடென்ட்ஸை பார்த்தோம். 3 இன்சிடென்ட்ஸ்லேருந்து நமக்கு என்ன பாடங்கள் வருது அப்படிங்கிறத ஒரு சம்மரி மாதிரி பார்ப்போம். முதல்ல பார்த்த அந்த டாக்ஸ் கலெக்டர் இன்சிடெண்ட்டில் நம்ம என்னதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நமக்கு அந்த பெருமை இருந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக மற்றவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து அங்கே சீஷர்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. நமக்கும் அது ஒரு பாடமாக எடுத்தோம். 2வது, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா யாரை போல இருக்கணும்? குழந்தைகளை போல ஹம்பிளாக, செல்ஃப்லெஸ்ஸாக, மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தி அஃபெக்ஷனேட்டாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து கிரேட்டான பீப்புளாக இருக்க முடியும் அப்படிங்கிறத 2வது இன்சிடெண்ட்லேருந்து பார்த்தோம். கடைசி இன்சிடெண்ட்டில் யோவானும் யாக்கோபுடைய அம்மாவும் கடவுள்கிட்ட கேட்ட அந்த விஷயத்துக்கு கடவுள் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தோமா? அதே போல தான் கடவுளுடைய ராஜ்யத்தில் இவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படிங்கிற அந்த பாரபட்சம் கிடையாது. கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகணும்னா நம்ம சர்வீஸ் பண்ணணும். எவ்வளோ பெரிய ஆளாகி இருந்தாலும், எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும் நம்ம தாழ்மைப்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு சர்வீஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதுக்கான எக்ஸாம்பிளே இயேசு கிறிஸ்து தான். அவர் இந்த உலகத்துக்கு வந்து நமக்காக மினிஸ்டர் பண்ணார். அதே போல் நம்மளும் என்னென்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு இந்த வழிகளெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும். இந்த பாடத்தில் ஸ்டார்டிங்கே நான் சொன்னேன், இந்த லெசன்ஸை எதுக்காக கடவுள் வச்சுருந்தார் டிசைபிள்ஸுக்கு? அவர் போன பின்பு அவங்க ஊழியத்தில் நிறைய விஷயத்தை பார்க்கறதுக்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த 3 விஷயம் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது. இந்த பாடத்தில் நம்ம 3 விஷயத்தை தான் பார்க்குறோம். அவங்களுக்கு இந்த 3 விஷயம் மூலியமாக நிறைய கற்பித்தார். அதே போல தான் நமக்கும். இப்போ நம்மளுடைய வேலை என்ன? இந்த உலகத்தில் ஊழியத்தை செய்கிறது. அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக் தேவை அப்படிங்கிறத இந்த பாடத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்டோம். இதை நம்ம கேட்டு இந்த காதுலேருந்து வாங்கி அந்த காதில் விடாமல் அதன்படி நடந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ மகளாக இருந்து கடவுளுக்கு வந்து பெருமையை சேர்த்து நிறைய பேரை அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். இதை நம்மளுடைய கோலாக நம்ம வச்சுக்கணும். அதே போல் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருளுக்குள்ளே இருக்காங்க. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு. அந்த வெளிச்சத்தை நம்ம மட்டும் வச்சுக்காம இருளில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அவங்களும் அந்த வெளிச்சத்தை தெரிஞ்சுப்பாங்கங்கிறதையும் நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி சீடர்களை ப்ரிப்பேர் பண்ணாரோ அதே போல தான் நம்மையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த வேதாகமத்தில் பல இன்சிடென்ட்ஸை வச்சுருக்காரு. அதை நம்ம ஞாபகம் கொண்டு அதை ஒரு வாட்டியும் படிக்கிறப்ப நம்மளும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி பல பேருக்கு இந்த சத்தியத்தை சொல்லி நம்மளும் அதில் வந்து இன்னும் வளர்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போவோம்.
இந்த பாடத்தை முடிக்கும் வண்ணமாக நம்ம கண்ணை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த பாடத்திலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் வந்து எங்கள் லைஃப்பில் அத்தியாசித்து அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. நீங்கள் எங்களுக்காக இந்த உலகத்தில் என்ன பாதையை காட்டுறீங்களோ அதன்படி நடக்கிறதுக்கு எங்களுக்கு உதவுங்க. உங்களுக்கு உகந்தமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை தாங்க. இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறதுக்கு உதவுங்க ஆண்டவரே. மண்டையில் நிறைய ஆத்துமாக்களை நாங்கள் கொண்டு வரத்துக்கே எங்களுக்கு உதவுங்க. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் புனிய நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.